ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்குல வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கழுவி 4 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பெருசாக இருக்குது. இது இப்படியே போட்டோம்னா சென்டரில் நறுக்கு வேகாது. இதில் தண்ணி ஊற்றி மூடி விசில் போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வரட்டும். இப்போ வந்துருச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது 1.5 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். இது கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு மசாலா தான் இந்த குருமாக்கேமு. இது கட் பண்ணியாச்சு. இப்போ 5 முந்திரி எடுத்து போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 பட்டை போட்டுக்கலாம். ஒரு சின்ன கல்பாசி போட்டுக்கலாம். பூண்டு 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இஞ்சி 1 துண்டு போட்டிருக்கிறேன். இது அவ்வளோதான். இந்த ஒரு மசாலா தான் இந்த குருமாவுக்கு செம டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு ஆவி போயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் உரித்து வச்சுக்கலாம். உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதில் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸும் கூட போடலாம். இது மட்டும் கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க, கட் பண்ணியாச்சு. ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டிருக்கிறேன். இதில் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ போட்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மசாலாவுக்கு ஃபுல்லாகவே நான் கல்லுப்பு போட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்து போடணும். இப்போ கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த குருமா செய்யவே வீடே கமகமன்னு மணக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பூரிக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டிப்பகை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். மேலே இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்து ஊற்றி பரிமாறிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்.